ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. என்ன செடியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த கீரை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. நமக்கு வந்து கீரையும் கிடைக்கல, அந்த தண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுவுமே நமக்கு வரல. ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பூ வச்சிருச்சு. சரி, நம்மளுக்கு விதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து பூ பூச்சி அரித்த மாதிரி இருக்குங்களா, அது மற்ற செடியை வந்து ஸ்பாயில் பண்ணுது. அதுக்காக சரி கட் பண்ணி எடுத்துடலாம், விதையை காய வச்சு நம்ம வந்து தெளிச்சுக்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துட்டு அன்றைக்கி எடுத்து பார்த்தேன், விதை நிறைய இருக்குது இதில். ஸோ கட் பண்ணி எடுத்துருவோம், அவ்வளோதாங்க. ஆனால் தண்டு எலசு தண்டாக இருக்குது, நறுக்குன்னு அழகாக விழுத பாருங்கள். நிறையா இருக்குதுங்க இதில் விதை. அன்றைக்கி செக் பண்ணேன் நான், இத்தினோண்டு எடுத்தால் அவ்வளோ விதை அதில். சரி, எடுத்து இதை ஆனால் நல்லா வெயிலில் காய வச்சு இப்படி இப்படி தேய்ச்சோன்னா அதுக்கு அதில் விதை நமக்கு கொட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிசரே தேவையில்லை, நம்ம கையால் இது பண்ணிடலாம். பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். அப்போ தண்டு வந்து நமக்கு எலசாக இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பூ வச்சிருச்சு. சரி, நமக்கு வந்து விதை கிடைக்குமா பாருங்கள். இந்த பசலைக்கீரைலாம் நல்லா தெளிவாக எப்போதுமே வரும், அதிலலாம் வந்து பூச்சி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அந்த கீரை தண்டில் எப்படி கீரை வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இவள் வந்து வெள்ளை செவ்வந்தி, உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன்ல, அவள் தான். அந்த ஒரு வைலட் கலரில் வச்சேன், அது வரவே இல்லைங்க. இப்படி தான் இதோட 3 டைம் வச்சுட்டேன்னு சொன்னேன்னா 3 டைமும் வரல. இன்னொரு டைம் வந்து ஆனால் வர வரைக்கும் வைய மாட்டேன், வச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னொரு செடி கண்டிப்பாக வாங்கி வைப்பேன். இது நான் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கத்திரிக்கோல் கொண்டு வந்தேன். ஆனால் இது எலசு தண்டாகவே இருக்குதுங்க. சூப்பராக நமக்கு வந்துருச்சு. ஸோ கஷ்டம் இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாத்தையுமே பறித்து நம்ம எடுத்துக்க போகிறோங்க. சுண்டைக்காய் செடியை வெட்டியாச்சு. அது வந்து கரெக்டான ஒரு அமைப்பில் வரலை. சரி, வெட்டி விட்டாக்க